இப்போ பார்த்தீங்கன்னா பாம்புகளாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு குரூப்பான சர்பன்ட் சொசைட்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா கியாகர் எஸ்பெசரோ இப்போ வந்துட்டு நம்ம செத் வோக்கர் அதாவது சைட் வைண்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாரு. சர்பன்ட் சொசைட்டி அப்படின்ற குரூப்பை ஃபார்ம் பண்ண லீடர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வைண்டர். ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் சைட் வைண்டராக இருந்திருக்காங்க. பட் படத்தில் காட்டப்பட போகிறதா சொல்கிறது பார்த்தீங்கன்னா செத் வோக்கர் அப்படின்ற சைட் வைண்டர். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட் வைண்டர். ஆக்சுவலி இது நம்ம செத் ராலின்ஸ் ப்ளே பண்ண வேண்டிய கேரக்டருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரீகாஸ்ட் பண்ணி இந்த படத்துக்கு ரீஷூட்லாம் போய் கிட்டத்தட்ட 5-6 தடவை ரீஷூட் போயிடுச்சு அந்த படம். அத்தனை தடவை ரீஷூட் போய் போன வருஷம் மே மாதம் தான் பார்த்தீங்கன்னா திரும்ப கியாகர் எஸ்பெசரோ வச்சு இந்த படத்தை ரீஷூட் பண்ணியிருக்காங்க அந்த சைட் வைண்டர் கேரக்டருக்காக. ஸோ இப்போ செத் வோக்கர் தான் பார்த்தீங்கன்னா செத் வோக்கர்ன்ற கேரக்டரை இப்போ நம்ம கியாகர் எஸ்பெசரோ தான் நடிக்க போறாரு. ஸோ யார் இந்த செத் வோக்கர், யார் இந்த சர்பன்ட் சொசைட்டின்றதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தே பார்த்துருவோம். ஏன்னா அது உருவாக்குறதே நம்ம செத் வோக்கர் தான். ஸோ செத் வோக்கர் கிட்டே ஆரம்பிக்கலாம். செத் வோக்கர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு சாதாரண எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தவர். அப்படி வாழ்ந்துட்டு இருந்தவருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ராக்ஸானோட ஆயில் கம்பெனியில் ஒரு சின்னதாக ஒரு வேலை கிடைக்குது, எக்கனாமிக் அனலிஸ்ட்டாக வேலை செய்யறதுக்கு. ஸோ அந்த அனலிஸ்ட்டு வேலை செய்யும் போது தான் தெரியுது அந்த கம்பெனி ஏகப்பட்ட கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது லேட்டராக தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவரே வாலண்டியராக போய் அங்கே ஒரு மியூட்டஜெனிக் ஆல்டரேஷன் ப்ரோக்ராமில் அவரே கலந்துக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு க்ளோக் ஒன்று கிடைக்குது. அந்த க்ளோக் மூலமாக பார்த்தீங்கன்னா இவரால் எந்த இடத்துக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டெலிபோர்ட் ஆக முடியும். டெலிபோர்டேஷன் பவர் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோக் இவருக்கு கொடுக்குது. அண்ட் சைட்வேஸில் பார்த்தீங்கன்னா போகக்கூடிய பவர் இருக்குது. அண்ட் அவரால் பார்த்தீங்கன்னா இன்டர்டைமென்ஷனல் ஸ்பேஸில் கூட அந்த க்ளோக்கை வச்சு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான க்ளோக்கை வச்சு பார்த்தீங்கன்னா இவர் அந்த சைட் வைண்டர் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷனை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்பன்ட் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்படுது. ஆக்சுவலி வந்துட்டு சர்பன்ட் க்ரௌன் அப்படின்ற ஒரு க்ரௌன் எடுக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து போகிறாங்க. இந்த சர்பன்ட் ஸ்குவாட் அதுக்காக தான் உருவாக்கப்பட்ட அந்த க்ரௌன் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இனிஷியலா அனகோண்டா, பிளாக் பாம்பா அண்ட் டெத் ஆடர் போறாமே வந்துட்டு பாம்பு ஐட்டங்கள் தான். ஸோ இது இப்போ சர்பன்ட் சொசைட்டி பாம்பு குரூப்ல ஸோ எல்லாரும் பேருமே பாம்பு மாதிரி தான். சைட் வைண்டர் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் கூடயுமே சேர்ந்த கிரௌனை எப்படியோ எடுத்து அவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பிட்ரே பண்ணி இவர் ஒருத்தரே பார்த்தீங்கன்னா அந்த ராக்ஸான் கம்பெனி கிட்ட அந்த கிரௌனை கொடுத்து காசையுமே வாங்கிட்டு வந்துடுறாப்ல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது, நாமே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சர்பன்ட் சொசைட்டி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணலான்ற ஐடியா இவருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஐடியா மூலமாக பார்த்தீங்கன்னா இவர் உருவாக்கலாம் இருந்துட்டு இருக்கும் போது தான் அந்த டீம்லேருந்து பெட்ரே பண்ணப்பட்ட 3 பேர் அனகோண்டா, பிளாக் மாமா, டெத் ஆடர் 3 பேருமே வந்துடுறாங்க. எங்களுக்கு சேர வேண்டிய காசை கூட அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்ற ஐடியாவை முதல்ல முழுசா கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட இந்த சர்பன்ட் சொசைட்டி ஐடியாவை அவங்க கிட்ட சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த சர்பன்ட் சொசைட்டியில் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸாக ஜாயின் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்களும் சேர்ந்து இந்த சர்பன்ட் சொசைட்டி ஃபார்ம் ஆகுது. செத் வோக்கர் ஒரு வழியாக இந்த சர்பன்ட் சொசைட்டியை ஃபார்மும் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேர் மட்டுமே இந்த சர்பன்ட் சொசைட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டராக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரா, கன்ஸ்ட்ரக்டர், புஷ் மாஸ்டர், ஆப்ஸ், வைப்பரு, பைத்தான் பிரின்சஸ், டைமண்ட் பேக் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பாம்பு சம்பந்தப்பட்ட ஆட்களை இந்த சர்பன்ட் சொசைட்டி ஒன்று சேர்க்குது. ஸோ பேர்லேயே இருக்கு சர்பன்ட் சொசைட்டி. பாம்பு தீமில் இருக்கக்கூடிய வில்லன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாம்பு தீம்ஸ்ல பாம்போட பேரில் என்னென்னலாம் வில்லன்ஸ் ஆளுங்க இருக்காங்களோ அவங்கள பூரா இழுத்து உள்ள போடுறது தான் இந்த சர்பன்ட் சொசைட்டியோட வேலை. ஸோ சர்பன்ட் சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே பாம்பு மாதிரியான ஆட்கள் தான். ஸோ அந்த பாம்புங்களை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆர்கனைசேஷனே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் செத் வோக்கர் ஒரு செம்ம லீடர் வந்து ஆர்கனைசேஷனே நல்லா தான் நடத்திட்டு இருக்காரு. அண்ட் இவங்களுக்குமே நிறைய வேலைங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா மோடாக்கை கொள்ளணும் அப்படின்றது. சக்ஸஸ்ஃபுல்லாக மோடாக்கையுமே கொண்டுடுறாங்க. மோடாக்கை கொண்டு அதன் மூலமாகவும் நிறைய பணம் எடுத்துடுறாங்க. ஈவன் கேப்டன் அமெரிக்காவோட அட்டென்ஷன்லேயே வர அளவுக்கு இந்த ஆர்கனைசேஷன் பெருசாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஒரு டைம் அந்த குரூப்லாம் கூட மாட்டிக்காரு. பட் எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்பன்ட் சொசைட்டி குரூப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகராறு ஆரம்பிக்குது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வைப்பர்னு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த ஆர்கனைசேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஆர்கனைசேஷனே ரெண்டாக பிரித்து கடைசியில் சைட் வைண்டருக்கே துரோகம் பண்ணிடுவாங்க. துரோகம் பண்ணி அவரை தலைமை பொசிஷன்லேருந்து இறக்கி வைப்பர் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு போயிடுவா. அந்த பொசிஷனுக்கு போனாலும் எப்படியோ பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக கோப்ரா அண்ட் சைட் வைண்டர் ஹெல்ப் மூலமாக 2 பேருமே பார்த்தீங்கன்னா அகைன் வைப்பருமே டிஃபீட் பண்ணி அகைன் செத் வோக்கரே பார்த்தீங்கன்னா டீமுக்கு லீடர் ஆயிடுவார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வெறுத்து போயிடுவார். இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு வெறுப்பை கொடுத்துருச்சு. இனி இதெல்லாம் வேணாம், நான் இங்கேருந்து ரிட்டையர் ஆகிறப்போ அப்படின்னு சொல்லி செத் வோக்கர் பார்த்தீங்கன்னா அந்த சைட் வைண்டர் பொசிஷன்லேருந்தும் அந்த வில்லனிசத்தில் இருந்துமே பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனை கோப்ரா கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. கோப்ரா இப்போ இந்த ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். கோப்ரா பார்த்தீங்கன்னா அந்த தலைவன் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னோட பேரை கிங் கோப்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றிடுறாப்புல. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சர்பன்ட் சொசைட்டி அண்ட் நம்ம செத் வோக்கரோட ஒன் ஆஃப் தி ஆரிஜின். ஸோ பார்த்தீங்கன்னா செத் வோக்கர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சைட் வைண்டர் தாங்க. இதுக்கப்புறம் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சைட் வைண்டராக இருந்திருக்காங்க. அது ஒரு மேண்டல் மாதிரி தான். அடுத்தடுத்து 2 பேர் கேரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சர்பன்ட் சொசைட்டிக்குமே நிறைய லீடர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட பவர்ஸை பற்றி பார்த்துடலாம். பவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அவர்கிட்ட இந்த ராக்ஸான் கம்பெனி மூலமாக
மூலமாக ஒரு க்ளோக் ஒன்று கிடச்சிருக்கும், ஒரு பவர்ஃபுல் க்ளோக். அந்த க்ளோக் மூலமாக இவரால் எந்த இடத்துக்கு வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆக முடியும். டெலிபோர்ட்டேஷன் பவர் ஒன்று ஆக்சுவலி இவர்கிட்ட இருக்குது. அந்த டெலிபோர்ட்டேஷன் பவரை வச்சு இவரால் எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்க முடியும். ஈவன் 50 மைல்ஸ்க்கு அந்த பக்கம் கூட இவரால் டக்குன்னு நினச்ச உடனே டெலிபோர்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் போக வேண்டிய இடத்த மைண்டில் நினச்சாலே போதும், அந்த க்ளோக் இவரை கூட்டிட்டு போயிடும். அண்ட் இவர் மட்டும் இல்லாமல் அந்த க்ளோக்குள்ள மற்றவங்களையுமே அவரால் இன்புட் பண்ணி கூட்டி போக முடியும். இந்த சைட் வைண்டர் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கியாகோ எஸ்போசிட்டோ இதில் ப்ளே பண்ண போகிறாரு. ஆரம்பத்தில் செத் ரோலின்ஸ் ப்ளே பண்ண வேண்டிய கேரக்டர்னு நினைக்கிறேன். அதை தூக்கி பார்த்தீங்கன்னா இப்போ கியாகோ எஸ்போசிட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சர்பன்ட் சொசைட்டிக்கு முக்கியமாக என்ன வேலை இருக்க போது எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பேக்கடப்பாக இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தோட கதையை என்ன இருக்க போகுது, சர்பன்ட் சொசைட்டிக்கு என்ன வேலை, இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. படம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். அண்ட் கியாகோ எஸ்போசிட்டோ லுக்கை பார்க்கும்போது அந்த சைட் வைண்டர் லுக்கு சுத்தமாக வரல. மேபி ஒரு டீசென்ட் லுக் புது வருஷனாக இருப்பாப்லையோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா சர்பன்ட் சொசைட்டியாக தான் இருக்க வேண்டிய படம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாண்டியோகோ காமிக்கான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது படத்தோட பேரை கேப்டன் அமெரிக்கா சர்பன்ட் சொசைட்டி அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை கேப்டன் அமெரிக்கா சிவில் வாராக மாற்றிருக்காங்க. அதுதாங்க இந்த வீடியோ சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.